இப்போது இந்தியா மீது நாம் கவனம் செலுத்துவோம். சமீபத்தில் நாம் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவுடன் முக்கியமான வர்த்தக முன்னேற்றங்களை பார்த்துள்ளோம். இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் உங்கள் பார்வையில் எவ்வளவு முக்கியமானவை? இவை இந்தியாவின் ஏற்றுமதி போட்டித்திறன் மற்றும் வளர்ச்சி பாதை கட்டமைப்பை மேம்படுத்த முடியுமா? சோனல், நான் நினைப்பது என்னவென்றால், நாம் இன்று வாழும் உலகத்தை பற்றி ஒரு படி பின்னோக்கி சென்று புரிந்து கொள்வது முக்கியம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பல ஆண்டுகளாக, குறிப்பாக 1990களுக்கு முன்பே முதலில் பொதுவான வர்த்தக மற்றும் வரி ஒப்பந்தம் இருந்தது. அதன் பிறகு WTO வந்தது. GATT மற்றும் WTO என்ன செய்தன என்றால், அவை முக்கிய நாடுகளுக்கு தங்களது வர்த்தக மற்றும் வரி கொள்கைகளை நிர்வகிக்க விதிமுறைகளை உருவாக்கின. அதன் விளைவாக எல்லோரும் தங்களது வர்த்தக கொள்கையை பெரும்பாலும் GATT விதிகளுக்கு அல்லது பின்னர் WTO விதிகளுக்கு ஏற்ப வைத்துக் கொள்ள முயற்சித்தனர். ஆனால் இந்த பன்னாட்டு வர்த்தக அமைப்பு சுமார் 30 ஆண்டுகளாக நீடித்து வந்தது. அது முற்றிலும் சிதைந்துவிட்டதை நாம் உண்மையில் பார்த்திருக்கிறோம். அதன் விளைவாக பெரிய பொருளாதார நாடுகளுக்கு இடையே இருதரப்பு ஒப்பந்தங்கள் மிகவும் முக்கியமானதாக மாறி வருகிறது. இந்தியா நிச்சயமாக இத்தகைய பல ஒப்பந்தங்களை செய்துள்ளது. நாம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் குழுவான EFTA-உடன் ஒப்பந்தம் செய்துள்ளோம். நாம் UAE உடனும் ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளோம். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உள்ள இந்த ஒப்பந்தம் மிகவும் முக்கியமானதாகும். இது ஏன் முக்கியமானது என்றால், ஒரு எளிய காரணம், ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவின் மிகப்பெரிய தனிப்பட்ட வர்த்தக பங்காளர் என்பதால்தான். அதனால் இந்த ஒப்பந்தம் மிக மிக முக்கியமானதாகிறது. இப்போது நீங்கள் வலது பக்கத்தில் இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு செல்லும் இறக்குமதிகளின் பங்கை கவனித்தால், அது மிகவும் குறைவாக உள்ளது. ஆனால் சீனாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு செல்லும் இறக்குமதிகளின் பங்கு மிகவும் அதிகமாக உள்ளது. இப்போது இந்த இந்தியா மற்றும் ஐரோப்பாவுக்கிடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தின் விளைவாக இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு உள்ளது என்று நம்பப்படுகிறது. மேலும் சில துறைகளில் இந்திய ஏற்றுமதியாளர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு வளர முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் நன்மை இரு புவியியல் பகுதிகளிலும் திறமையான நிறுவனங்கள் அல்லது திறமையான ஏற்றுமதியாளர்களுக்கே கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டாம். அதனால் நிச்சயமாக சில ஐரோப்பிய பொருளாதார உறுப்பினர்களுக்கும் நன்மைகள் இருக்கும் என்று நான் கூற விரும்புகிறேன். அவர்கள் நிறுவனங்களாக இருந்தாலும் ஏற்றுமதியாளர்களாக இருந்தாலும் இப்போது இந்தியாவுக்கு முந்தையதை விட சிறப்பாக ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த இருதரப்பு ஒப்பந்தங்களை உருவாக்குவது இந்தியாவின் நலனுக்கே என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் இதில் நமக்கு ஒரு முன்னுரிமை அமைப்பை உருவாக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. அதுவே இந்த ஒப்பந்தம் வழங்கும் ஒரு முக்கிய அம்சமாகும். மேலும் இது இந்தியாவின் மிகப்பெரிய ஒரே வர்த்தக பங்காளர் என்பதால் இது ஒரு மிக முக்கியமான மைல்கல் என்று நான் நினைக்கிறேன். இது இந்தியாவின் சிந்தனை முறையிலும் ஒரு மாற்றத்தை பிரதிபலிக்கிறது. இதை செயல்படுத்தியதற்காக அரசுக்கு முழு பாராட்டும் செலுத்தப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் சுமார் 20 ஆண்டுகளாக திட்டமிடப்பட்டு ஆலோசிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இதை செயல்படுத்த முடிந்ததற்கு முழு பாராட்டும் செலுத்தப்படுகிறது. இப்போது நாம் அடுத்த ஸ்லைடையும் பார்க்கலாம். இது இந்தியா-அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை பற்றி பேசுகிறது என்று நினைக்கிறேன். இந்த அமெரிக்கா-இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து நான் இங்கு 2 விஷயங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒன்றில் நினைவில் வையுங்கள், கூடுதல் பரஸ்பர வரி அறிவிக்கப்பட்ட போது மற்றும் அடுத்த கூடுதல் வரி வந்தபோது நாம் ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்குவதால் அமெரிக்காவிற்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் உண்மையான தொகை மிகவும் குறைவாகவே உள்ளது என்று கூறினோம். குறைந்தபட்சம் வரிகளின் அடிப்படையில் அல்லது வரிகளுக்கு உட்பட்ட பொருட்கள். அதனால் பொருளாதாரத்தில் ஏற்படும் எதிர்மறை தாக்கம் அதிகமாக இருக்காது. இப்போது நாம் அமெரிக்காவுடன் முரண்பாடுகளை கொண்டதிலிருந்து நாம் வேறு பக்கத்திற்கு நகர ஆரம்பித்தோம். நாம் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளோம். இப்போது வரிகள் குறைந்துள்ளதால் அது முன்பு இருந்த அளவுக்கு முக்கியமானதாக இல்லை. ஆனால் இடது பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது நாம் எங்கோ நடுவில் இருக்கிறோம். மற்ற போட்டியாளர் பொருளாதாரங்கள் அல்லது குறைந்தபட்சம் சில 1% இந்த பக்கம், 2% அந்த பக்கம் இருக்கின்றன. அதனால் நம்முடைய சமநிலைகளுடன் ஒப்பிடும்போது எந்தவிதமான குறைபாடும் இல்லை என்று நான் சொல்வேன். ஆனால் நாம் ஏதாவது சிறப்பான, நமக்கு மிகவும் சாதகமான வர்த்தக ஒப்பந்தத்தை அடைந்துவிட்டோம் என்று சொல்ல முடியாது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அமெரிக்க பொருளாதாரத்தின் அளவு மிக அதிகமாக இருப்பது.
அவர்கள் பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு கொள்கை உள்ளிட்ட கொள்கை விஷயங்களில் உலகளாவிய ஆதிக்கம் செலுத்தும் சூப்பர் பவராக இருப்பது, மேலும் அவர்கள் ஒரு பெரிய டிஜிட்டல் சக்தியாக இருப்பதாகும். இவற்றை கருத்தில் கொண்டால், இந்த கருத்து வேறுபாட்டை இந்தியா பக்கமாக வைக்க முடிவது மிகவும் முக்கியமானது. எனவே, இந்த கருத்து வேறுபாட்டை ஒரு பக்கமாக வைக்க முடிந்தது. இதன்படி இந்தியாவுக்கு இது ஒரு மிக நேர்மறையான முன்னேற்றமாக இருக்கும் என்பது என் கருத்து. இந்த ஒப்பந்தம் உண்மையில் எவ்வளவு கூடுதல் வளர்ச்சி அல்லது கூடுதல் நன்மையை பொருளாதாரத்திற்கு தரும் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக, இந்த ஒப்பந்தம் வரி விதிகளை 2025 ஏப்ரலில் பரஸ்பர வரிகள் அறிவிக்கப்பட்ட போது இருந்த நிலைக்கு மீண்டும் கொண்டு வருகிறது. அதனால், ஒரு வகையில், இது ஒரு சற்றே கடினமான சூழ்நிலையில் நல்ல முடிவாக இருக்கிறது என்று நான் சொல்வேன். இதனால் நாம் கஷ்டமான நிலைமையிலிருந்து எப்படியோ வெளியே வந்துள்ளோம். இது ஒரு நல்ல செய்தி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்.